Good morning students, have a nice day. This video for second level Prathmik. செகண்ட் லெவல் பிராத்மிக்கில் நீங்கள் 3 எஸ்ஏ படித்தா போதும். கண்டிப்பாக இந்த 3 எஸ்ஏலேருந்து ஒரு எஸ்ஏ வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. எஸ்ஏ நல்லா ரீட் பண்ண தெரியணும், என்ன சொன்னாலும் ரைட் பண்ண தெரியணும், மீனிங்ஸ் தெரியணும். இதுதான் பேசிக். இது தெரிஞ்சாவே எஸ்ஏ வந்து ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம். फर्स्ट एसे வந்து कवि और कंजूस कहानी का सारांश. कहानी मतलब कதை, सारांश मतलब உட்கருத்து, கதையின் உட்கருத்து. அதுதான் எஸ்ஏ. एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங்ஸ் தெரியுதான்னு பார்க்கணும். மீனிங்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு புரியும். ஏ காவ்மேன் ஒரு கிராமத்தில், கோவர்தன் நாமக் கோவர்தன் என்னும் பெயர் கொண்ட ஏக் கரீப் கவி ஒரு ஏழை கவி, அப்படியே பரிவார் கேசாத் தன்னுடைய குடும்பத்துடன், கேசாத் அப்படின்னா உடன், ரெஹதாத்தா வசித்து வந்தான். ஏக் தின் ஒரு நாள், வஹ் அவன், மகேந்திர நாமக் மகேந்திரன் என்னும் பெயர் கொண்ட, தன்வான் பணக்காரன், தன்வான் கேகர் பணக்காரனுடைய வீட்டிற்கு, பகுஞ்சா சென்றடைந்தான். லேக்கின் ஆனால், வஹ் படா கஞ்சூஸ்தா ஆனால் அவன் மிகப்பெரிய கஞ்சனாக இருந்தான். படா கஞ்சூஸ், தா அப்படின்னா இருந்தான் அப்படின்னு அர்த்தம். गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. सुनाई சொன்னான். என்ன சொன்னான்? கவிதா சுனாயி கவிதை சொன்னான். எப்படிப்பட்ட கவிதை? பிரசன்ஷா புகழ்ச்சி நிறைந்த கவிதை. என்ன புகழ்ச்சி? ஜூட்டி பிரசன்ஷா பொய் புகழ்ச்சியுடைய கவிதை. கோவர்தன் நே உஸ்பர் கோவர்தன் அவர் மீது பொய் புகழ்ச்சியுடைய கவிதையை சொன்னான். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 अशर्फियाँ ले आने को कहा. கோவர்தனுடைய வேலையே என்ன அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பணக்காரர்கள், அரசர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் போய் அவங்களை பற்றி புகழ்ந்து பாடி பொருள் ஈட்டுறது தான் கோவர்தனுடைய வேலை. அந்த மாதிரி தான் இந்த தன்வான் பணக்காரனுடைய வீட்டுக்கு போயிட்டு, தன்வான் வந்து கஞ்சன், ஆனாலும் நீங்கள் மிகப்பெரிய வள்ளல் அந்த மாதிரி அவங்கள புகழ்ந்து சொல்லி அவங்கக்கிட்ட பொருள் ஈட்டலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் அவங்கள பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போ அது பொய் புகழ்ச்சி இல்லையா? இசே சுன்கர் இதை கேட்டு மகேந்திரன் அப்னே நௌகர்சே தன்னுடைய வேலைக்காரனிடத்தில், கோவர்தன் கேலியே கோவர்தனுக்காக, சோனேக்கி தாலி தங்கத்தட்டு, और 100 அஷர்ஃபியா 100 பொற்காசுகள், லே ஆனேக்கோ கஹா கொண்டு வர சொன்னார். மகர் ஆனால், நௌகர் நஹினாயா வேலைக்காரன் வரவில்லை. கோவர்தன்க்கு பூச்னே பர் கோவர்தன் கேட்டதால், கோவர்தன் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் வேலைக்காரங்களை வர சொன்னீங்களே, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறாரு. மகேந்திரனே கஹா மகேந்திரன் சொல்கிறாரு, கி ஆப்னே முஜே குஷ்கர்னே கேலியே நீங்கள் முஜே என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, குஷ்கர்னே கேலியே ஜூட்டி பிரசன்சாக்கி பொய் புகழ்ச்சி செய்தார். உசி தர அதை போலவே, ஆப்கோ குஷ்கர்னே கேலியே உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, மை பி ஜூட் போலா நானும் பொய் சொன்னேன். கோவர்தன்கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா கோவர்தன் காலி ஹாத் வெறுங்கையோடு வீட்டிற்கு திரும்பினார். நீதி கஞ்சூஸ் பூல்கர் பி கோட்டி தமடி தக் நஹின் தேத்தா. கஞ்சூஸ் வந்து மறந்தும் கூட கோட்டி தமடி தக் ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது தர்ஜி ஒரு ஹாத்தி கஹானி கா சாராंश கதையின் உட்கருத்து. கிசி ஷஹர் மே தர்ஜி கி ஏக் துகான் தி. ஷஹர் அப்படின்னா நகரம். ஒரு நகரத்தில் தர்ஜின்னா டெய்லர் ஷாப் இருந்துச்சு. தர்ஜிக்கு ஏக் துகான் தி ஒரு நகரத்தில். வஹ் துகான் அந்த கடை, சடக்கே பாஸ்தி ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. ஏக் ஹாத்தி ஒரு யானை, நஹானேனா குளிப்பதற்கு,
ரோஸ் தினமும் உஸ் சடக் से होकर जाया करता था. அந்த சாலை வழியாக தான் சென்று வரும். सड़क से होकर. दर्जी उस हाथी को दर्जी அந்த ஹாத்திக்கு டெய்லர் அந்த யானைக்கு ரோஸ் தினமும் கேலே தியா கர்த்தாத்தா தினமும் அந்த ஹாத்திக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்துட்ருப்பார். ஹாத்தி பி யானையும் ரோஸ் கேலே கேலியே தினமும் வாழைப்பழத்திற்காக வஹா ஆக்கர் அங்கே சென்று அப்படி சூண்டு படா தாத்தா சூண்டு தும்பிக்கை படானா தும்பிக்கையை உயர்த்தி காட்டும். எல்லாமே அந்த தும்பிக்கையில் தான் வைப்பாங்க. அதை எடுத்து தான் அது தன்னுடைய வாயில் வச்சு சாப்பிடும். தும்பிக்கையை போய் உயர்த்தி காட்டும் வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏக் தீன் ஒரு நாள் ஹாத்தினே ஹமேஷாக்கி தர ஒரு நாள் யானை எப்பொழுதும் போல ஹமேஷாக்கி தர கேலே கேலேயே வாழைப்பழத்திற்காக அப்படி சூண்டு படாயி தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி காட்டியது. கேலா நஹின்தா दर्जी के पास கேலா நஹின்தா दर्जी के पास டெய்லர் கிட்ட. இப்போது இந்த 2 எஸ்ஸை இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதில் அடிக்கடி நம்ம பார்க்குறது என்னென்னா கேலியே. இந்த கேலியுக்கு மீனிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கேலியே அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹமேஷாக்கி தர கேலே கேலியே வாழைப்பழத்திற்காக, மேரேலியே எனக்காக, ஆப்கேலியே உங்களுக்காக, அந்த மாதிரி. அடுத்து பாஸ் அப்படின்னா பக்கத்தில், அவர்கிட்ட, அந்த மாதிரி அர்த்தம். கேலா நஹின்தா தர்ஜிகே பாஸ் கேலா நஹின்தா தர்ஜிக்கிட்ட வாழைப்பழம் இல்லை. கேல் கேல்மே விளையாட்டாக உஸ்னே எக் சூயி அவர் ஒரு ஊசி எடுத்து சூண்டுமே சுபாதி அந்த தும்பிக்கையில் குத்திடுறார். சூண்டுமே சுபாதி. दर्जी का यह व्यवहार व्यवहार அப்படின்னா நடத்தை. दर्जी का यह व्यवहार டெய்லருடைய இந்த நடவடிக்கை हाथी को अच्छा नहीं लगा हाथीக்கு பிடிக்கல. अच्छा नहीं लगा फिर भी இருந்தாலும் हाथी चुपचाप नहाने चला गया அமைதியா चुपचाप नहाने चला गया குளிக்கிறதுக்கு போயிடுச்சு. வாபஸ் ஆத்தே சமய் திரும்பி வரும் பொழுது हाथीने अपने सूंड में தன்னுடைய தும்பிக்கையில் கந்தா பானி வரலையா. கந்தா பானினா கெட்ட தண்ணி, வீணாக போன தண்ணியை ஃபில் பண்ணிட்டு வருது சூண்டில். உஸ்னே தர்ஜிக்கு दुकान पर उसने दर्जी की दुकान में टेलर ஷாப்பில் वह गंदा पानी அந்த கெட்ட தண்ணியை டால்தியா ஊற்றிடுது. தும்பிக்கையிலேருந்து இந்த தண்ணியை அங்கே வந்து பாஸ் பண்ணிடுது. इससे दुकान में रखे இதனால் கடையில் வைக்கப்பட்டிருந்த दुकान में रखे सारे नए कपड़े புது ட்ரெஸ் சாரே அனைத்து புதிய துணிகளும் खराब हो गया வீணாகிவிட்டது. हो गए अब दर्जी பச்தானே லகே. பச்தானேனா தான் செய்த தவறை நினைத்து வருந்துவது தான் பச்தானே. இப்போ வந்து தர்ஜி ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. நீதி ஹசி மசாக் கீபி சீமா ஹோனி சாயே. சீமானா எல்லை, ஹசி மசாக் அப்படின்னா ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு எல்லை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரையும் வந்து கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு வேளை அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சீமா எல்லை இருக்குது. அந்த எல்லையை மீறி வந்து அடுத்தவங்க மனம் புண்படுற மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது. கிண்டல் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத அந்த எஸ்ஏவில் சொல்லியிருக்காங்க. அடுத்த எஸ்ஏவை பார்க்கலாம். दूध में पानी कहानी का सार. एक व्यापारी था ஒரு வியாபாரி இருந்தார். वो दूध का व्यापार करता. அவர் பால் வியாபாரம் செய்து வந்தார். वो दूध में आधा पानी मिलाकर बेचता था. आधा पानीனா பாதி தண்ணி. இப்போ பாதி தண்ணிங்கிறது வந்து 1/2 லிட்டர் பால்னா 1/2 லிட்டர் தண்ணி மிலாக்கர் கலந்து बेचता था விற்பனை செய்து வந்தார். एक दिन ஒரு நாள் वह एक बड़ी रकम लेकर அவர் நிறைய காசு எடுத்துக்கிட்டு ரக்கம்னா காசு லேக்கர் எடுத்துக்கொண்டு காய் खरीदने பாஜார் கயா. காய் खरीदने அப்படின்னா பசுமாடு வாங்கிறதுக்கு பாஜாருக்கு போகிறாரு. ராஸ்தேமே வழியில் உஸ்னே எக் தாலாப் தேக்கா. வழியில் அவர் ஒரு தாலாப் குளத்தை பார்க்கிறார். தேக்கா
உஸ்னே தாலாமே நகாக்கர் அவர் அந்த குளத்தில் நகாக்கர் குளித்து விட்டு தோடி தேர் கொஞ்ச நேரம் ஆறாம் கர்ணா சாகா ஓய்வு எடுக்க விரும்பினார். ருப்பியக்கி தாலிக்கோ அவர் இந்த பைசாவெல்லாம் ஒரு சின்ன குட்டி இந்த சுருக்கு பை மாதிரி அதில் போட்டு வச்சுருக்காரு. அதான் ருப்பியக்கி தாலிக்கோ. நீச்சேர் ரக்கர் எடுத்து கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, தாளாமே நகானே உத்ரா குளிப்பதற்கு குளத்தில் இறங்குறாரு. தாளாமே நகானே உத்ரான்னா இறங்கினார். தாளாப்கே கினாரே அதாவது குளக்கரை ஓரத்தில் ஏக் பேடுத்தா ஒரு மரம் இருந்தது. உஸ்பர் அதன் மீது ஏக் பந்தர் ரஹதாத்தா ஒரு குரங்கு வசித்து வந்தது. பந்தர் அந்த குரங்கு தைலிக்கோ பணப்பையை கானேக்கி சீஸ் சாப்பிடக்கூடிய பொருள் சமஜ்கர் சாப்பிடக்கூடிய பொருள் என்று நினைத்து ஊப்பர் லேகையா மரத்து மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. இசே தேக்கர் இதை பார்த்த வியாபாரி டர்கயா பயந்து விட்டார். உஸ்னே பந்தர்கோ டராயா அவர் பந்தரை பயமுறுத்தினாரு. அவர் தம்காயா மிரட்டினாரு. லேக்கின் ஆனால் பந்தர்னே இசிக்கோ கொய் பர்வாக நகிங்கி குரங்கதை கண்டுக்கவே இல்லை. உஸ்னே ருப்பியக்கி தலிக்கோ கோலா திறந்தது. எதை தலிக்கோ கோலா பையை திறந்தது, பணப்பையை திறக்குது. ஏக் ருப்பியா பானி மேடாலா திறந்து பார்த்தா பணம் இருக்குது. அது என்ன பண்ணும், சாப்பிட முடியாது இல்லையா. உடனே ஏக் ருப்பியா ₹1 எடுக்குது. பானி மேடாலா தண்ணியில் போடுது. ஃபிர் ஏக் ருப்பியா ஜமீன் பர் டாலா திரும்ப ₹1 எடுத்து தரையில் போடுது. இஸ் பிரகார் இந்த மாதிரி பந்தர்னே குரங்கு தேலிக்கே ஆதே ருப்பியா பையில் இருந்த பாதி ருப்பியாவை பானிமே டாலா தண்ணியிலையும் और ஆதே ருப்பியா மிச்சம் இருந்த ருப்பியாவை ஜமீன் பர் டாலா தரையிலையும் போட்டுச்சு. வியாபாரி நே ஜமீன் பர் படே ருப்பியோं को ले लिया வியாபாரி தரையில் போட்ட காசை எடுத்துக்கிட்டார். उसको मालूम हुआ कि அவருக்கு தெரிஞ்சிருச்சு बंदर ने सही न्याय किया है. उसको मालूम हुआ कि அவருக்கு தெரிஞ்சிச்சு बंदर ने पानी के पैसे पानी में डाल दिया தண்ணி வித்த காசை தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. और दूध के पैसे பால் வித்த காசை ஜமீனில் போட்டுருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டார். வியாபாரினே மண் சோச்சா வியாபாரி மனசுக்குள்ளே இதையே நினச்சிக்கிட்டாரு. பந்தர்னே சஹி நியாய் கியாக குரங்கு சரியான தீர்ப்பை வழங்கிவிட்டது. பாப்கி கமாயி கபி நஹி பஸ்தி பாவம் செய்து சம்பாதிக்கிற காசு என்றுமே நிலைக்காது.